அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஒரு 4-5 நாளுக்கு முன்னால் ஒரு 5 நாளைக்கு முத்துராம சார் இதுக்கு வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன சார் சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள், ஏதோ அர்ஜென்டாக இருந்தால் பார்க்க என்ன விஷயம்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சங்கர் நேத்ராலயா எனக்கு சங்கர் ரத்னா எனக்கு விருது கொடுக்குறாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு முதல் ஆச்சரியம், எல்லாரும் சொன்ன மாதிரி, சரவணன் சார் சொன்ன மாதிரி, இவர் எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது. சரி, அதை நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரி சார் என்ன செய்யணும் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக இப்போது எங்கேயும் ஒரு மொழியோ வரல, நான் உன்னை கொடுத்த மாட்டேன், நீ ஒரு வாழ்த்து மெடல் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன். உடம்பு சரியான பிறகு நான் ஒரு நல்ல விழாவில், ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல விழா எனக்கு கிடைக்கிறது. அதை ஜஸ்ட் நான் ஒரு சர்ப்ரைஸிங்காக நான் லாஸ்ட் மினிட்ல இங்கே வந்தா இருந்தேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இன்னும் செய்யாமையே எப்போ ஒரு வாரம் எப்படி ஒரு வாரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று ஒரு ஸ்கொயர் மீட்டர் அந்த ஃப்ரெண்டை நான் ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அதுக்கப்புறம் 10வது நான் நிறைய பேசணும் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்களை என்னை உருவாக்கியவர்களை பெரிய பெரிய ஆல்மோஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய மகான்களை இங்கே உட்காந்துருக்கும் போது நான் அதிகமாக பேசுனா அது அதிக பிரசங்கத்தின் ஆகும். ஸோ எஸ்பிஎம் அவர்கிட்ட 25 பிக்சர்ஸ் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், அவர் எனக்கு வெற்றி படங்க கொடுத்தாங்கிறதுக்காக நான் 25 படங்க அவர் கூட நடிக்கலை. அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நடித்தேன். அவர் படத்துக்கு போகும்போது ஒரு குருவா, ஒரு தந்தையா, ஒரு தாயா, ஒரு நண்பனா அவர் என்னை பார்த்துக்கிட்டார். இப்போவும் அப்படியே தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் அந்த கண்டென்ட்மெண்ட், போதுங்கிற மனமே பொன்மனங்கிறது அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அனுமான் ராமன் கிட்ட ராமன் பக்தனா, ராமனுக்கு அடிமையா, ராமனுக்கு சேவகனா இருந்ததுக்கு காரணம் ராமன் ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. அனுமானுடைய முதலாளி, அவருடைய அரசர் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திரன் காப்பாற்றினாரு, அவருக்கு உதவினாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அனுமான் ராமன் கிட்ட அவர் நன்றி கடனாக இருந்தார். முத்துராமன் சார் அவர் ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சுக்ரீவனுக்கு மாதிரி. அந்த படத்தில் நடிக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும், எல்லா ஹீரோஸும், எல்லா ஹீரோயின்ஸும், எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுக்கு ராமன் மாதிரி. அந்த மாதிரி அவர் தன்னையே அர்ப்பணம் செஞ்சுக்கிறார். ஒரு உடம்பாகத்து மகாத்மா தான். இன்னும் நிறைய பற்றி நாம் பேசுகிறோம். அதான் இப்போ சொன்னால் நான் முதலே சொல்கிறதுனால இன்னொரு வாட்டி அவர்கிட்ட பேசுகிறேன். சரி, என்கிட்ட இப்போ உடம்பு சரியாத போதில் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நீ ஓய்வு எடுத்துக்கக்கூடாது, உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சொல்லிட்டு மிக நாங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது எனக்கும் ஆசை தான். ஆனால் நான் சிவாஜி கணேசனும் இல்லை, கமல்ஹாசனும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ என்னுடைய மூலதனமே என்னுடைய ஸ்பீட், என்னுடைய ஃபாஸ்ட்னஸ். அது கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால் நான் ஆக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.